ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதை பார்த்துட்டு இருந்தால் அதில் அவர் ஒரு வீடியோ காமிக்கிறார். ஆக்சுவலாக ஒரு ப்ளே கிரவுண்டு, ஒரு 8-10 வயது பசங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தனை மட்டும் அவர் பாயிண்ட் பண்ணுறாரு, இவனை கவனிச்சுட்டே இருங்க அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணுறான், அவன் விளையாடல, அவன் வேகமாக ஓடி போய் நல்லா விளையாண்டுட்டு இருக்கோம், காலை இடறி விட்டு அவனை கீழே தள்ளி விட்டு அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு ஓடுறான். ஓடி போய் ஒருத்தன் வயிற்றை கிள்ளி விட்டு ஓடுறான். அப்புறம் ஒருத்தன் மண்டையில் அடிக்கிறான். இவனுடைய நோக்கம் முழுக்க எவனையாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், எவனையாவது அழ வச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நோக்கமாக இருக்குது. அந்த மனோதத்துவ நிபுணர் சொல்கிறாரு, இவனை திருத்தவே முடியாது, ஏன்னா இவனுடைய பிறப்பே அப்படி தான். இவனை திருத்த முயற்சிப்பதை விட இப்போ இந்த அவனால் பாதிக்கப்பட்ட அந்த பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற நபர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, வாழ்நாள் முழுக்க வந்துகிட்டே இருப்பாங்க. இவர்களை சமாளித்து வாழ்வது எப்படின்னு அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, பெற்றோர்களுக்கு சொல்கிறாரு. ஸோ அதுதான் வந்து எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு. இப்போ நேற்று வந்து மதுரை அமர்வில் ஹைகோர்ட்டில் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. எது குறித்து அப்படின்னா, அந்த கரூரில் ஒரு 41 பேர் இறந்தார்கள் இல்லையா, விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனார். அங்கே வந்து ஒரு பெரும் கூட்டம் கூடிச்சு. அந்த கூட்டத்தில் சிக்கி ஒரு 41 பேர் மரணம் அடைஞ்சாங்க. அது ஒரு பெரிய துயரம். தாவேக்கா தன் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய துயரமாக கருதுறது அதை மட்டும்தான் அப்படின்னு அவங்க தொடர்ந்து எல்லா மேடைகள்லையும் பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க. முதலமைச்சர் வந்து இந்த கரூர் தொடர்பான எந்த சம்பவத்திற்கும் அப்படியே கண்கலங்கி நிற்கிறாரு. அவர்களை சந்திக்கும் பொழுதெல்லாம் அவர் கண்ணிலிருந்து கண்ணீர் துளிகள் வருவதை நம்மளால் பார்க்க முடியுது. அந்த சம்பவத்தை அவரால் மறக்கவே முடியல. ஸோ அப்படிப்பட்ட பெருந்துயரம் கரூரில் நடந்துச்சு. அதில் வந்து முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு 31 பேருக்கு அரசு வேலை கொடுப்பதாக இந்த அரசு முடிவெடுக்குது. அதாவது விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அந்த 41 பேரில் 31 பேர் எலிஜிபிளாக இருக்காங்க, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதில் யாரோ ஒருவருக்கு 31 பேருக்கு வேலை வாய்ப்பு, அரசு வேலை வாய்ப்புன்னு ஒரு முடிவை எடுக்கிறாரு. அந்த ஆணைகளை எல்லாமே அவர்களை நேரில் வர வைத்து கொடுக்குறாரு. அந்த சம்பவத்தை எல்லாம் நீங்கள் காணொலியாக பார்த்துருப்பீங்க. கண்கலங்க வைக்கிற அந்த விழா அது. ஆக்சுவலாக ஒரு பெரிய நிகழ்வாக தான் அதை நடத்தணும்லாம் நினச்சி போகிறாங்க. கரூரில் வந்து அவ்வளோ பெரிய கூட்டம். ஆனாலும் அந்த நிகழ்வு மட்டும் ரொம்ப ஒரு மாதிரி துயரமான ஒரு நிகழ்வாக இருந்துச்சு. அப்படியே எல்லாரையும் வந்து ஒரு மென்மையாக கட்டி பிடித்து கண்ணீர் மல்க அந்த ஆணையை அவர் வழங்கினதெல்லாம் நம்ம பார்த்தோம். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆரம்பத்தில் இந்த வீடியோ போடும்போது சொன்னேன் பார்த்தீங்களா, ஒருத்தன் போய் ஒவ்வொருத்தனாக டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் நோக்கம் வெல்வதல்ல, இந்த போட்டியில் கலந்து கொண்டு ஜெயிப்பது அவன் நோக்கம் அல்ல. யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் மண்டையில் தட்டுறது, வயிற்றை பிடிச்சி கிள்றது, காலை பிடிச்சி தட்டி விட்டு ஓடுறது, அப்படி ஒரு கூட்டமாக இன்றைக்கி நாம் தமிழர் வளர்ந்து நிற்கிது. உள்ளபடியே மிகப்பெரிய வருத்தம் தான் நமக்கு. ஏன்னா இங்கே யாரால் நன்மை அடைகிறார்கள், அவ்வளோதான். நன்மை மட்டும்தான் இங்கே முக்கியம். அதில் இருக்கிற சட்ட திட்டங்கள், வளைவு நெளிவுகள், கட்டங்கள், சதுரங்கள், வட்டங்கள், இதெல்லாம் வந்து இருக்கலாம். எப்போவுமே வந்து ஒரு விஷயத்தை மனிதாபிமானத்தோடு அணுகும் பொழுது நீங்கள் சட்டத்தெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சிடணும். அதுதான் வந்து நம்ம காலகாலமாக பார்த்தது. ஒன்றும் இல்லை, இப்போ லாக்கப்பில் அடித்து கொல்லப்பட்ட அஜித் குமார் அவருடைய தம்பிக்கு அரசு வேலை கொடுக்குறாங்க. அன்னைக்கு நினச்சிருந்தா இதே தாவேகா சார்பாக யாரோ ஒருத்தர் நீதிமன்றம் போய் திமுக அரசுக்கு நல்ல பேர் கிடச்சிடும் அப்படிங்கிறதுனால இது நடக்குது, இதை நிறுத்துங்கள் அப்படின்னு ஒரு மனு போட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி நடக்கிறது தான் அன்றைக்கி நடந்திருக்கும். ஆனால் ஒரு அதிமுகவோ ஒரு நாம் தமிழரோ ஒரு தாவேக்காவோ அதை செய்யலை. நாம் தமிழர் செய்யாததுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா இப்போ அவங்கெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டாங்க. ஆனால் நேர் எதிரியாக நின்று கொண்டிருந்த தாவேக்கா அன்றைக்கி அந்த வேலையை செஞ்சிச்சான்னா செய்யலை. என்ன காரணம்னா இதுதான் கான்செப்ட். யாரோ கொடுக்குறாங்க, யாரோ பயன்படுறாங்க, நடுவில் நடப்பது நல்லது மட்டும்தான், நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய பின்னணியில் இருக்கிற காரணம். ஆனால் இன்றைக்கி 31 பேர் வேலையை கெடுத்துட்டு இவங்க கொக்கரிக்கிறது இருக்க. சோசியல் மீடியாவில் போய் பாருங்கள், நாங்கள் ஜெயிச்சிட்டோம். யாரை ஜெயிச்ச நீ? அப்பா அம்மாவை இழந்த பிள்ளைங்க, உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் அமைஞ்சதுன்னு அவன் சந்தோஷமாக இருக்கும்போது அவன் சந்தோஷத்தில் கல்லெறிஞ்சிட்டு என்னையா உங்களுக்கு சந்தோஷம் கேட்குது? சோசியல் மீடியாவில் அவ்வளோ கொண்டாடுறீங்க. நீங்கள் விஜயை ஜெயிக்கவே இல்லை, தாவேக்காவை ஜெயிக்கவே இல்லை, இந்த ஆட்சியை ஜெயிக்கவே இல்லை. அந்த 31 பேர் இயலாமல் நின்னான்ல, வாழ்க்கையில் வந்து ஒரு எதிர்காலம் கிடைக்குமா, ஒரு வெளிச்சம் அடிக்குமான்னு காத்துட்டு இருந்தான்ல, அவனை ஜெயிச்சிருக்கீங்க. அது ஒரு வெற்றியா? வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்?
ஒன்றும் இல்லை, இந்த கேபி பாலான்னு ஒருத்தன் அவ்வளோ ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தான். போகிற இடமெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கறது, சம்பாதிக்கிறது எவ்வளவோ அவ்வளோத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போய்ட்டு இருந்தான். அதை கெடுத்து விட்டானுங்க. உட்காந்து இல்லாததையும் பொல்லாததையும் பேசி எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவன் வேலையை பார்க்க போயிட்டான். யாரால் லாஸு? இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்த 4-5 பண்ணிகளால் லாஸு. யாருக்கு லாஸு? கஷ்டப்படுறவனுக்கு லாஸு. அந்த மாதிரி தான் இது. இதில் என்ன சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. நீதிமன்றம் கேட்கிற சில கேள்விகள் நியாயமானது தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அவங்க கேட்குறாங்க, இப்போ பட்டாசு விபத்தில் பலியான குடும்பங்களுக்கு நீங்கள் அரசு வேலை கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் கொடுக்க முடியாது தான். ஆனால் அரசு ஒரு கொள்கை முடிவு எடுத்ததுன்னா அந்த கொள்கை முடிவை செயலாற்றுவதற்கான எல்லா சட்டத்திட்டங்களும் அரசுக்கு இருக்குது. அதனால தான் அதை கொடுக்குறாங்க. இப்போ இதோட அவங்க முடிஞ்சு போகிறதில்ல. இதற்கப்புறமா சுப்ரீம் கோர்ட் போவாங்க, அங்கே என்ன நீதி கிடைக்குதுங்கிறத பார்த்துட்டு பேசுவோம். ஆனால் இதில் ரொம்ப நீங்கள் இந்த சட்டம் இதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு நடுநிலையோடு என்று பார்த்தீங்கன்னா யாரோ சிலர் பயனடைகிறார்கள், அந்த பயனை சில பேர் கெடுக்கிறாங்க, அவ்வளோதான். இதையே ஏன் திமுக செஞ்சுருக்கக்கூடாது? ஏன் திமுக செய்யலை? திமுக மக்கள்கிட்ட போக முடியாது. இன்றைக்கி மக்களுக்கு கிடைத்த பயனை தடுத்து நிறுத்திடுச்சுன்னா, இதே திமுக கரூரில் ஓட்டு கேட்க போச்சுன்னா வீட்டுக்கு வீடு கேள்வி கேட்பாங்க. எங்கள் வாழ்வாதாரத்தை கெடுத்துட்டு என்ன நம்பிக்கையில் எங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறேன்னு கேட்பாங்க. அது அவங்களுக்கு தெரியும். பாரம்பரியமாக இங்கே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, அரசியல் பண்ணிகிட்டு இருந்தவங்க, அவங்களுக்கு மக்களின் மனநிலை என்னன்னு தெரியும். அதனால தான் திமுக அந்த வேலையை செய்யலை. அதிமுக செஞ்சுதா? செய்யலையே. இப்போ அதிமுகவில் இருக்கிற அந்த கரூரில் வெற்றி பெற்ற வேட்பாளரே எம்எல்ஏவே தாவேகா பக்கம் வந்துட்டார். ஆனாலும் அவங்க கரூர் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை கிடச்சிருக்கு. நாம் இதில் தலையிட்டு தடுத்தோம்னா மொத்த கோபமும் நம்ம மேலே திரும்பும், நமக்கு ஓட்டே வராது. அதனால் நம்ம அமைதியாக இருப்போம்னு அதிமுக அமைதியாக இருக்குது. நீங்கள் கற்றுக்குட்டிங்களா? இல்லை அறிவு கிடையாதா உங்களுக்கு? இல்லை அறிவாளிகள் போல் நடிக்கிறீங்களா? இல்லை எங்களுக்கெல்லாம் எத்தனை 500 வருடம் வந்தாலும் நாங்கள் ஜெயிக்கவே போகிறதில்ல, என்னத்துக்கு நாங்கள் அமைதியாக இருக்கணும்னு நினச்சி இந்த வேலையை பார்த்தீங்களா? மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போக முடியுமா நீங்கள்? இதே கரூர் மக்கள்கிட்ட போய் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிங்கன்னா சிரிக்க மாட்டான் உங்களை பார்த்து. ஏண்டா 41 பேர் செத்துருக்காங்க, அதில் 31 பேருக்கு வேலை கிடச்சிருக்கு, அதை கெடுத்து விட்டவங்க தானடா நீங்கள், என்ன நம்பிக்கையில் எங்கள்கிட்ட ஓட்டு கேட்குறீங்கன்னு கேட்க மாட்டான் அவன். அப்போ ஜெயிக்கணுங்கிற நோக்கம் உங்களுக்கு ரத்தத்திலே கிடையாது. நம்ம அப்படியே இது பண்ணுவோம். ஊரில் பல பேர் இருப்பான், சும்மா அப்படியே நாட்டாமல் பண்ணிக்கிட்டே வாழ்நாளை ஓட்டிடுவான். அவனுக்கு எந்த லட்சியமும் இருக்காது. எவனையா சீண்டணும், அன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது ஒரு வழி பார்க்கணும், அதோட அவன் வாழ்க்கை முடிஞ்சுது. அப்படி ஒரு வாழ்க்கையை எதுக்கு? என்னத்துக்கு நெஞ்சை நிமித்திட்டு போய் ஒரு மைக்கை பிடிக்கணும்? என் முப்பாட்டான் இவன், என் 4 பாட்டான் இவன்னு பேசணும். அதில் ஏதாவது பெருமை இருக்கா? ஒரு 31 பேருக்கு கிடைத்த வாழ்வாதாரத்தை கெடுத்து விட்டுட்டு மேடையில் ஏறி நீங்கள் கப்பலோட்டிய தமிழனை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? வீரன் அழகுமுத்துக்கோனை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அல்லது ராஜராஜ சோழனை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? ஏதாவது எடுபடுமா? அங்கே இருக்கிறவங்க வேணால் கைதட்டிட்டு போகலாம். நீங்கள் உட்காந்து ஓரமாக யோசிச்சு பார்த்தான்னா 31 பேர் வாழ்க்கையை கெடுத்து விட்டவங்கடான்னு தோணும். அப்போ இவ்வளவு கேவலமான ஒரு அரசியலை நீங்கள்லாம் பண்ணணுமா? ஒன்றுமே புரியல. பட் இதையெல்லாம் மீறி அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை இந்த அரசு செய்யும். அதை அவர் விட்டு கொடுக்க மாட்டாருங்கிறது ஒரு பக்கம். இந்த நேரத்தில் ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வருது, ஆனால் சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. நீங்களே யூகிச்சுக்கங்க.